ஜெர்மனியில் தேர்தல் நெருங்கும் நிலையில் வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவது தொடர்பான கருத்துக்கள் அரசியல் தலைவர்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்துள்ளது. அத்துடன் அண்மைய நாட்களாக ஜெர்மனியில் இடம்பெற்று வரும் தாக்குதலை அடுத்து வெளிநாட்டவர்கள் மீதான எதிர்ப்பும் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோர் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை குறித்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து தற்போது ஜெர்மனியில் குடியுரிமை பெற்றுள்ள 47 வயதான இதய அறுவை சிகிச்சை நிபுணர் உமேஸ்வரன் அருணகிரிநாதன் ஜெர்மன் ஊடகத்திற்கு செவி ஒன்று வழங்கியுள்ளார். ஜெர்மனியில் இடம்பெறும் தாக்குதல்களின் போது திகில் மற்றும் கோபத்தை தவிர நாங்கள் என்ன தவறு செய்கிறோம் என்ற கேள்வி எப்போதும் எனக்குள் ஏற்படும். நான் ஜெர்மனிக்குள் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் இந்த நாட்டை மிகவும் விருப்பத்துடன் தேர்ந்தெடுத்தேன். உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த இலங்கையில் இருந்து வந்தேன். அடுத்த சில நாட்களில் நான் உயிர் வாழ்வேனோ என்று எனக்கு தெரியாது. என் தாயகத்தில் சுதந்திரமில்லை, ஜனநாயகமில்லை. எனக்கு பாடசாலைக்கு செல்ல வாய்ப்பு இல்லை. ஜெர்மன் அதையெல்லாம் எனக்கு சாத்தியமாக்கியது. இலங்கையில் நான் தவறவிட்ட அனைத்தையும் நான் இங்கே கண்டேன். இந்த நாட்டின் குடிமகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். ஒரு ஜெர்மன் குடிமகனாக நான் இயல்பாகவே பாதுகாப்பாக வாழ விரும்புகிறேன். அஷான்பெர்க் தாக்குதலுக்கு பிறகு என் 2 பிள்ளைகள் பற்றிய நான் நிறைய யோசித்தேன். அவர்கள் வெளியே சென்று சுற்றித் திரியும் போது அவர்களுக்கும் ஆபத்துகள் உள்ளன. என்னை பொறுத்தவரை இந்த தாக்குதல்களை நடத்தியவர்களை நோக்கி இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த கொடூரமான செயல்களை தடுத்திருக்கக்கூடியவர்களையும் பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு தாக்குதல்களிலும் இவர் ஏற்கனவே கவனிக்கப்பட்ட ஒருவர் என்றே எனக்கு உடனடியாக தோன்றும். அது இறுதியில் உறுதியாகும். அதிகாரிகளின் தோல்வி மற்றும் அரசியல்வாதிகளின் தவறான அல்லது தவறவிட்ட விடயங்கள் குறித்து சிந்திக்காமல் பெரும்பாலான மக்கள் தற்போது வெளிநாட்டினர் பற்றி பேச விரும்புகிறார்கள். அஷான்பெக் தாக்குதலுக்கு பிறகு எல்லா காலத்திலும் ஒரு தேர்தலுக்கு மிக அருகில் இதுபோன்ற ஒரு தாக்குதல் மக்கள் கருத்து உருவாக்கத்திற்கான ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. நான் நேர்மையாக சொல்வேன். என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இடம்பெயர்வு விவாதம் என்று அழைக்கப்படுவது மிகவும் ஒருதலைப்பட்சமான முறையில் நடத்தப்படுகிறது. இடம்பெயர்வு விடயத்தில் தெரிவிக்க நிறைய நேர்மறையான தகவல்கள் உள்ளன. எனது நண்பர்கள் வட்டத்தில் எனக்கு பல வெளிநாட்டு மருத்துவர்கள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் கிழக்கு ஜெர்மனியில் உள்ள மருத்துவமனைகளில் பணிபுரிகின்றனர். சிலர் புதிதாக பயிற்சி பெற்று வருகின்றனர். மற்றவர்கள் என்னைப் போல இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் பணிபுரிகின்றனர். பலர் உயிர்களை காப்பாற்றும் பகுதிகளில் உள்ளனர். இதய அறுவை சிகிச்சை மூலம் ஒரு இளம் தாயின் உயிரை காப்பாற்றிய ஒரு அகதியின் கதையை கற்பனை செய்து பாருங்கள். அது மக்களை தொடும். ஆனால் இந்த கதைகளை நாம் கேட்கவில்லை. 2018ஆம் ஆண்டில் வெளிநாட்டு சந்தேக நபர்களை விட 2 மடங்கு அதிகமான ஜெர்மன் நபர்களை போலீசார் கைது செய்திருந்தாலும் தொலைக்காட்சி அறிக்கையில் ஒவ்வொரு ஜெர்மன் குற்றவாளிக்கும் 8க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சந்தேக நபர்களை பதிவு செய்தன. மேலும் செய்தித்தாள் அறிக்கை 14க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சந்தேக நபர்களை பதிவு செய்தது. கடுமையான திரிவுபடுத்தப்பட்ட செய்திகள் காணப்பட்டன. ஆனால் புலம்பெயர்ந்தோர் எவ்வாறு தங்களே உதவி செய்து ஆதரிக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அனைத்து புலம்பெயர்ந்த ஊழியர்களும் இல்லாமல் கிழக்கு ஜெர்மனியில் மருத்துவத்துறையை கற்பனை செய்து பாருங்கள். பல மருத்துவமனைகளில் விளக்குகள் அணைந்துவிடும். பலவற்றுடன் நாங்கள் பணியமர்த்திய ஏராளமான திறமையான சிறிய நாட்டு மருத்துவர்களை பற்றியும் நான் நினைக்கின்றேன். எனக்கு அரசியலில் ஆர்வம் உண்டு. இந்த விவாதம் வரும் எனவும் அது என்னை தனிப்பட்ட முறையில் பாதிக்கும் எனவும் எனக்கு தெரியும். சமீபத்தில் நான் ஒரு நல்ல நண்பருடன் ஒரு மருத்துவருடன் சுவிட்சர்லாந்தில் நாம் சிறப்பாக இருப்போமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். குற்றங்களை செய்து புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்துவது தொடர்பான கடுமையான சட்டங்கள் காரணமாக இந்த நேரத்தில் நான் அங்கு பாதுகாப்பாக உணர்வேன். நான் ஒரு ஜெர்மன் குடிமகன். எனவே இப்போதெல்லாம் ஜெர்மனியர்களின் பாதுகாப்பு பற்றி பேசும்போது நானும் அதற்கு நிச்சயமாக சேர்க்கப்படுகிறேன். ஆனால் கடுமையான சருமம் கொண்ட ஒரு மனிதனாக மற்ற ஜெர்மனியர்களை விட நான் நிச்சயமாக அதிக ஆபத்தில் இருக்கின்றேன். எனக்கு தெரிந்த பலர் பயப்படுகிறார்கள். ஜெர்மனியை அனைவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது உண்மைதான். அதனால்தான் ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறைகள் இருப்பது மிகவும் முக்கியம். இறுதியாக நாம் பிரச்சனையை நேர்மையாக கையாள்வதும் முக்கியம். உதாரணமாக சட்டவிரோத இடப்பெயர்வு என்ற சொல் அடிப்படையில் ஒவ்வொரு அகதியும் சட்டவிரோதமானவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களின் சொந்த நாட்டில் உள்ள ஜெர்மன் தூதரகத்திற்கு சென்று அங்கு புகலிடம் கோருவதற்கு எந்த வழியும் இல்லை. எனவே இந்த விண்ணப்பங்கள் உள்ளூரில் மட்டுமே சமர்ப்பிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. குற்றவாளிகள் இன்னும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கூட்டாட்சி போலீசாரை நான் ஆதரிக்கிறேன். சுவிட்சர்லாந்தில் உள்ளது போல விரைவாக நாடு கடத்தப்பட வேண்டும். எங்களுக்கு நிலையான நடவடிக்கை தேவை என குறிப்பிட்டுள்ளார்.